வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம எதை பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுத்தமிழ் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்ட் 1 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பார்ட் 2. ஒரு 20 கேள்விகளை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, நேரத்தை வீண் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல். இவ்வரியில் ஆற்றுதல் என்ற சொல்லின் பொருள் ஏ வறியவர், பி இல்வாழ்வு, சி பாதுகாத்தல், டி அன்புடையோர். ஆன்சர் வந்து பி இல்வாழ்வு. ஆன்சர் தெரியல, நமக்கு செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது கேள்வி, கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டது? ஏ 4, பி 3, சி 2, டி 5. ஆன்சர் வந்து டி 5. மூங்கில்களில் எத்தனை பிரிவுகள் உண்டு? ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஆன்சர் வந்து பி 3. மன்னமை உளவு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ சிலப்பதிகாரம், பி மதுரை காஞ்சி, சி பொருநராற்றுப்படை, டி பெரும்பானாற்றுப்படை. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி பொருநராற்றுப்படை. ஐந்தாவது கேள்வி, பண்பு என்பது ஏ அளந்தவர்க்கு உதவுதல், பி புணர்ந்தாரை பிரியாமை, சி பாடறிந்து ஒழுகுதல், டி தன்கிளை சேராமை. இதற்கு வந்து ஆன்சர் வந்து சி பாடறிந்து ஒழுகுதல். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஏ செங்கோல், பி வெண்கொற்ற கொடை, சி குற்றமற்ற ஆட்சி, டி படை வலிமை. ஆன்சர் வந்து சி குற்றமற்ற ஆட்சி. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசும் டேஷ் தகுதியறிந்து பேச வேண்டும். ஏ சொல்லின், பி அவையின், சி பொருளின், டி பாடலின். ஆன்சர் வந்து அவையின். எட்டாவது கேள்வி, கலித்தொகை பற்றி கூற்றுகளில் பொருந்தாதது எது? 1 இது 8 தொகை நூல்களில் 1, 2 கலிப்பா என்னும் பாவகையால் பாடப்பட்டது, 3 100 பாடல்களை கொண்டது, 4 குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி என்ற 5 பிரிவுகளை கொண்டது. ஏ 1 4 சரி, பி 2 4 சரி, சி 1 3 4 சரி, டி 1 2 4 சரி. ஆன்சர் வந்து இது 8 தொகை நூல்களில் 1, கலிப்பா என்னும் பாவகையால் பாடப்பட்டது, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி என்று 5 பிரிவுகளை கொண்டது. ஆன்சர் வந்து டி. 9வது, பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. ஏ கல்வெட்டுகள், பி செப்பேடுகள், சி பனையோலைகள், டி மண்பாண்டங்கள். ஆன்சர் வந்து சி பனையோலைகள். 10வது கேள்வி, பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். ஏ செய்தல், பி வனைதல், சி முடைதல், டி சுடுதல். ஆன்சர் வந்து பி வனைதல். 11வது கேள்வி, பண்ணின் தமிழிசை பாடலின் பலவை முழவு அதிரக். இத்தொடரில் பலவை என்ற சொல்லின் பொருள் ஏ முதிர்ந்த மூங்கில், பி பழைய மூங்கில், சி இசைத்தரும் மூங்கில், டி இளமையான மூங்கில். ஆன்சர் வந்து முதிர்ந்த மூங்கில். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். இக்குறளில் குறிப்பிடப்படும் வினை என்னும் சொல்லின் பொருள் ஏ விளைவு, பி செயல், சி திறன், டி விளைச்சல். ஆன்சர் வந்து பி செயல். 13வது கேள்வி, அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வரியில் கிளை என்ற சொல்லின் பொருள் ஏ மரக்கிளை, பி உறவினர், சி பிள்ளைகள், டி பிரிவுகள். ஆன்சர் வந்து பி உறவினர். 14வது கேள்வி, எங்கு கலை அழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஏ கரிக்கையூர், பி செம்பியன் கண்டியூர், சி ஆதிச்சநல்லூர், டி கீழடி. ஆன்சர் வந்து பி செம்பியன் கண்டியூர்.
நம்பியாரூரார் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. திருஞான சம்பந்தர், பி. திருநாவுக்கரசர், சி. சுந்தரர், டி. மாணிக்கவாசகர். ஆன்சர் வந்து சி. சுந்தரர். 16வது கேள்வி. மண்பாண்டங்கள் செய்ய பயன்படும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஏ. திருகை, பி. திருவை, சி. குருவை, டி. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் பி. திருவை. புல்லாங்குழலில் எத்தனை ஸ்வரங்கள் உண்டாக்க முடியும்? ஏ. 5, பி. 4, சி. 6, டி. 7. விடை டி. 7. இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லைக்கிடும். இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள். ஏ. வேந்தன், பி. இறைவன், சி. மக்கள், டி. அமைச்சர். ஆன்சர் ஏ. வேந்தன். 19வது. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இதில் பேதையார் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஏ. அறிவற்றவர், பி. அறிவுடையவர், சி. உறவினர், டி. பகைவர். ஆன்சர் பி. அறிவுடையவர். ஆன்சர் எதிர்ச்சொல். ஆன்சர் ஏ. அறிவற்றவர். 20. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஏ. நம்பியாண்டார் நம்பி, பி. சேக்கிழார், சி. பதுமனார், டி. நாதமுனி. ஆன்சர் வந்து நம்பியாண்டார் நம்பி. நாம் இப்போ வந்து 20 கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். நம்ம கீழே வந்து என்ன மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து நேர் பதம்னு நினச்சிட்டு நான் இது பண்ணிட்டேன். இதை எதிர் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. இதை நான் கவனிக்கல. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி விஷயத்தை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நான் வந்து செக் பண்ணிக்கலாங்க. நம்ம 20க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம 20 எடுத்திருக்கோம். நான் ஆக்சுவலாக 19 தான். மறக்காமல் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.